திண்டுக்கல் அதிமுக ஒன்றிய பகுதி பொதுக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து ஏராளமானோர் கட்சியில் இணைந்தனர். திண்டுக்கல் ஒன்றிய பகுதியான என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகே தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் தலைமை தாங்கினார். மாவட்ட அவைத்தலைவர் சங்கரநாராயணன், மாவட்ட துணைச் செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட பொருளாளர் பழனிவேல், மாவட்ட இணைச் செயலாளர் திராவிடர் ராணி, மாவட்ட துணைச் செயலாளர் நாகராணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். திண்டுக்கல் கழக பொருளாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசினார். பொதுமக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என பேசினார். தமிழக அரசு பூரண மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று கூறினார்கள். இன்று வரை அதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. தற்சமயம் புற்றுநோய் வருகிறது, ஆகையால் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடாது என பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்வர்களை போலீசார் கொண்டு பிடித்து வருகின்றார்கள். பூரண மதுவிலக்கை இவர்கள் கொண்டு வருவார்களா என பேசினார். இக்கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர், தலைவர் திண்டுக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மருதராஜ், தலைமை கழக பேச்சாளர் அம்புஜம், தலைமை கழக பேச்சாளர் நெல்லை காவியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் திண்டுக்கல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட செட்டிநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து மாற்றுக் கட்சியினர் 15க்கு மேற்பட்டோர் அமைச்சர் சீனிவாசன் தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கட்சியில் சேர்ந்த நபர்களுக்கு கட்சியினுடைய பொன்னாடை அணிவித்து அவர்களை அதிமுகவில் இணைத்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் உள்ள ஒன்றியத்துக்குட்பட்ட ஏழை எளிய மக்கள் 500க்கு மேற்பட்டோருக்கு நலத்திட்டங்களாக இலவச வேஷ்டி, சேலை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி, திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழகம் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மதுவிலக்கை ரத்து செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்கள் அந்த மதுவினால் ஏற்படும் தீமைகள், உயிருக்கே ஆபத்தான உயிர் கொல்லி மதுவை, அந்த மதுவை ஏன் வேண்டாம் என்று தடை செய்யாமல் நடத்துகிறார் என்பதை ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். பொதுமக்களாக நீங்கள் இதை கேட்டுக்கணும். ஒரு பஞ்சு மிட்டாயினால குஷ்டரோகம் வரும் என்று சொன்னால், கேன்சர் வியாதி வருது என்று சொன்னால், இந்த குடிப்பதன் மூலமாக எவ்வளோ உயிர்கள் பாதிக்கப்படுகிறது என்பதால் மதுவிலக்கு இருக்கக்கூடாதுன்னு செய்திருக்கலாமே, அதை செய்யாமல் இப்படி செய்கிறாரு. அது சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது அடுத்து சட்டசபையில் வரும்போது தான் அது நமக்கு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை.
நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை